நபிகள் நாயகத்தினுடைய ஒரு காலம், அதற்கு பின்பு கலிஃபாக்களுடைய காலம், இதற்கு பின்புதான் மதுஹபுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது வரலாறு. அப்படி என்று சொன்னால் மதுஹபுகளை பின்பற்றுவது உண்மையில் சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை ஒரு வாசகர் கேட்டிருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதுஹபு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல மதுஹபுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலுக்கெல்லாம் நம்ம போக முடியும். மதுஹபுனா என்ன, அதனுடைய வார்த்தை பிரயோகம் ஹதீஸில் இருக்கா, அதெல்லாம் தாண்டி மதுஹபு என்ற வார்த்தைக்கு இப்போ என்ன அர்த்தம் சொல்கிறோம்? ஒரு அறிஞரை, ஒரு பெரிய மார்க்க அறிஞரை, நமக்கு சட்டம் தெரியல அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சட்டம் அப்படின்னு கேட்டு அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்க எதுலேருந்து சொல்லுவாங்க? குரான்ல இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அந்த சட்டங்களை ஆய்வு செஞ்சு எடுத்து அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் மதுஹப். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவர்கள் காலகட்டத்தில் எழுந்த கேள்விகளுக்கு ஆய்வு செஞ்சு பதில் சொன்னாங்க, சுயமாக சொல்லலை. அதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலும் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்கள் எல்லாருமே அவர்கள் காலத்தில் எழுந்த கேள்விகளுக்கு ஆய்வு செஞ்சு பதில் சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, தங்களுக்கு வராத கேள்விகளுக்கும் பிற்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துவிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் யோசித்து அதுக்கு என்ன பதில், பிற்காலத்தில் இப்படி ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில். உதாரணத்துக்கு அவங்க காலகட்டத்தில் ஃப்ளைட்டில் இல்லை, ஏரில் தொழுகிறது, காற்றுல தொழுகிறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போது அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தொழுகை நேரங்களை கணிக்கிறது எப்படி, இது போன்று பல கேள்விகள் இவங்களாவே யோசித்து அதற்கான பதில்களையும் அவங்க எழுதி வச்சாங்க. இப்படி ரெண்டு விதமாக அவங்க இந்த கோர்வை இப்படியெல்லாம் ஒரு சட்டத்தை ஒரு முறைப்படுத்தினாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் மதுஹப். மதுஹப் அப்படிங்கிற ஒன்று, அதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் மக்கள் தங்களுக்கான சட்டங்களை கேட்டாங்க. கேட்ட உடனே அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, முடிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தேகத்திற்கான தீர்வை தந்தார்கள், முடிஞ்சது. அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்க்கு பிறகு சஹாபாக்கள் காலகட்டத்தில் மதுஹபில் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் தான் மதுஹப். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு மதுஹபுகள் இருந்ததா? மதுஹப்னா தெளிவாக விளங்கணும். மதுஹப்னா இதுதான் மதுஹப். மக்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதுக்கு ஒரு பெரிய ஆய்வு செய்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் பெற்ற ஒருவர், இவர் தான் இமாம். மதுஹபுடைய இமாம் அப்படிங்கிறவங்க இப்படி தான். இப்போது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இமாம்கள் இருந்தார்களா? ஆம், இருந்தார்கள். யார் இருந்தா? மக்காவில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. மதீனாவில் ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. கூஃபாவில் அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. பஸ்ராவில் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மாணவர் என்ற அடிப்படையில் நபி அவர்களிடத்தில் நேரிடத்தில் இருந்து சட்டங்கள் கற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவங்க இடத்துல மக்கள் போய் சந்தேகங்கள் கேட்பாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. அப்போது அப்படி ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதாவது மதுஹபுக்கு நாம் என்ன அமைப்பு சொல்கிறோமோ அந்த மதுஹபு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியின்களுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் இமாம்களாக இந்த அடிப்படையில் மக்காவில் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. மதீனாவில் சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. கூஃபாவில் இப்ராஹிம் நஹை ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. பஸ்ராவில் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க. இப்படி ஒருவரை பின்பற்றுவது, மார்க்கத்தினுடைய சட்ட விஷயங்களில் ஒருவரை பின்பற்றுவது என்ற தக்லீது என்ற விஷயம் எல்லா காலகட்டத்திலும் இருந்ததுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால் இந்த நான் சொன்ன ஏரியாக்கள்லாம் அந்தந்த சஹாபாக்களையும் அந்தந்த தாபியின்களையும் பின்பற்றினாங்க. இதுக்கு முன்னாடி மதுஹபினுடைய தேவை எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்கா விட்டுட்டு மக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனா ஒரு குறுகிய நகரமாக இருந்தது. அந்த இடத்துல ஏற்பட்ட கேள்விகள் அதற்கான பதில்கள் முடிஞ்சு போச்சு. அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு கேள்வி அதற்கு பதில், இப்படி முடிஞ்சது.
சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ஆட்சியில் இஸ்லாமிய எல்லைங்கிறது விரியுது. இஸ்லாமிய எல்லைகள் விரிவடையும் பொழுது கேள்விகள்லாம் மாறுபடும். சில இடங்களில் 6 மாதம் பகல் மட்டுமே இருக்கும், சில இடங்களில் 6 மாதம் வெயில் மட்டுமே இருக்கும். இந்த இடங்களில் வக்துகளை எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வரும். இதையெல்லாம் எப்போ வந்துச்சு? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு எல்லைகள் விரிவடையும் பொழுது கேள்விகள் கூடுகிறது. கேள்விகள் கூடும் பொழுது அதற்கான சட்டங்களை தேடி யாரை அணுகுவதுங்கிற கேள்வி வருது. அப்போது சஹாபாக்களுடைய எல்லை இருந்த பொழுது சஹாபாக்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய மாணவர்களாக இருந்த தாபியன்களிடத்தில் கேட்டுக்கிட்டாங்க. தாபியன்களில் உள்ளவர்கள் தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்கெல்லாம் ஹிஜ்ரி 80லேயே பிறந்துட்டாங்க. அப்போது இவங்க சஹாபாக்களுடைய அடுத்த காலகட்டம் தான் தாபியன்களுடைய லிஸ்ட்டில் தான் 4 இமாம்களும் வர்றாங்க. இப்போது ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் உலகம் ஃபுல்லாக எல்லைகள் விரிகிறது, கேள்விகள் வருகிறது, அதற்கான பதில்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஏன் மற்ற சஹாபா ஸைத் இப்னு சாபித்துடைய மதுஹப்னு ஏன் ஒன்று இல்லை? மாலிக் இமாமுடைய மற்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மதுஹப்னு ஒன்று ஏன் இல்லை? ஏன் இந்த 4 இமாம்களுடைய பேரில் மதுஹப்கள் நின்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் நின்னது? சஹாபாக்களுடைய அவங்க தானே உயர்ந்தவங்க, அவங்களுடைய மதுஹப்ல இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டால், எல்லைகள் விரிவடைய இவங்க இதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். எப்படி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை தேர்ந்தெடுத்து ஹதீஸுடைய அந்த கலையை அதை சேர்க்கணும், ஹதீஸ்களை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் முழுமையாக ஈடுபட்டாங்களோ, முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுகளை சேகரிப்பதற்காக வேண்டி எப்படி தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்களோ, அதே போன்று குரானிலிருந்தும் ஹதீஸிலும் சட்டங்களை பிரித்தெடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேணும் அப்படின்னு இவங்கெல்லாம் தனியாக புறப்பட்டாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஃபுகாஹாக்கள், ஐம்மாக்கள்னு பேர். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கூடப்பா அந்த ஹதீஸ் கொண்டப்பா அப்படின்னு வாங்கி இவங்க வந்து அந்த ஹதீஸுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸிலிருந்து அதுக்கான சட்டத்தை சொல்லுவாங்க. இப்படி ஃபேமஸான ஒரு சம்பவம் கூட இருக்குது. எனக்கு சட்டுன்னு யாருங்கிற நினைவில்லை. ஒரு முஹத்தீஸ் பக்கத்தில் இருப்பாங்க, ஹதீஸ் கலை வல்லுநர் பக்கத்தில் இருப்பார், பக்கத்தில் ஒரு ஃபகீஹி இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு முன்னால் தான் அந்த ஹதீஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பார், அந்த ஹதீஸ் கலை நிபுணருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. உடனே இந்த ஃபகீஹ் வந்து நான் சொல்லட்டுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இப்போ இந்த சட்டத்தை நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்ன ஹதீஸ்லேருந்து தான் எடுத்தேன், இப்போ இதுக்கு இதுதானே அர்த்தம் அப்படின்னு அந்த சட்டத்தை விளக்குறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து இதுதானே சட்டம் வருது அப்படின்னு விளக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நஹனுல் அத்திபாவு அந்துமுல் அத்திபாவு நஹனுல் சொயாதிலா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த என்ன சொல்கிறது மெடிக்கலில் வேலை பார்க்குறவங்க, மருந்து கேட்டால் எடுத்து தருவோம், ஹதீஸ் எடுத்து தருவோம், அவ்வளோதான். ஆனால் எந்த நோய்க்கு எந்த மருந்து, எந்த கேள்விக்கு எந்த பதில் அப்படிங்கிறது அந்த ஹதீஸிலிருந்து ஆய்ந்து நீங்கள் தான் எடுக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் அத்திப்பாக்கள், நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள், நாங்கள் எல்லாம் சயாதிலத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக இப்போ ஹதீஸ் தெரிஞ்சவர்கள் எல்லாத்துக்கும் ஃபிக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபிக்கு தெரிந்திருப்பவர்கள் ஹதீஸுகளை நன்றாக ஆய்ந்து தெரிந்திருப்பார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஃபுகாக்கள் இந்த 4 இமாம்களும் சட்டங்கள் அப்படி கேள்விகள்லாம் தொகுக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு யூகத்தின் அடிப்படையில் இப்படி நடந்தால் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு இருக்கிறாங்க. இது கூட பெரிய மேட்ரு கிடையாது. இதை தாண்டி இன்னொரு வேலை பார்த்தாங்க. அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, இதற்கு எல்லாத்துக்கும் உசூல் எடுத்தாங்க. உதாரணத்துக்கு தண்ணியினுடைய ஃபார்முலா என்ன, H2O. தண்ணியை ஒருத்தன் எடுக்கிறான், அதை ஆய்வான், தண்ணிக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டையும் சேர்ந்தாதான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் தண்ணி அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறான்ல. அப்போது இமாம்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிக்கு சட்டங்களை சொல்வதோடு சேர்த்து இதுக்கெல்லாம் உசூலுல் ஃபிக்குன்னு எடுக்கிறாங்க. இந்த சட்டத்தை எந்த ஃபார்முலாவின் அடிப்படையில், உசூல்னு சொன்னால் ஃபார்முலா, எந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் ஒரு ஃபார்முலா எழுதுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு சட்டங்களுக்கும் ஃபார்முலா எழுதுகிறாங்க. இப்போது ஃபிக்கு, உசூலுல் ஃபிக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து அவர்கள் தந்தார்கள். இப்போ உசூல் ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதன் அடிப்படையில் காலம் ஃபுல்லாக எத்தனை காலம் வேணுமோ என்ன செஞ்சுக்கலாம், சட்டங்களை இந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை எடுத்தாங்களா, அப்போ இப்போவும் புதுசாக ஒன்று வந்திருக்குதே, அந்த அடிப்படையில் இந்த சட்டம் பொருந்துமே அப்படின்னு என்ன செய்யலாம்னா, அந்த ஃபார்முலாவை வைத்து இவர்கள் சட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது ஃபிக்கு, உசூல் ஃபிக்கு இந்த ரெண்டினுடைய
சூத்திரதாரிகளாக அதை ரெண்டையும் தொகுத்தவங்களாக இந்த 4 மதுகபுடைய இமாம்களும் இருந்ததுனால இப்போது இவங்களுடைய 4 மதுகபுடைய இமாம்களுடைய பேர் நின்றுச்சு. மற்றவங்களுடைய பேர் ஏன் நிற்கலைன்னா அவங்க உசூலுல் ஃபிக்ஹ் ஒன்று அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை, அதனால் அந்த மதுகபு நிற்கலை. இன்னமும் என்கிட்ட கூட 6 மதுகபு, சுஃபியான் சௌரி ரதியல்லாஹுடைய மதுகபு, வேற யாரோ இன்னொருடைய மதுகபு, உலகத்தில் 6 மதுகபுகள் இருக்கிறது. மிச்சம் உள்ள 2 மதுகபு ரொம்பவும் அரிதிலும் அரிதாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆக 4 மதுகபுன்னு இல்லை, ஒரு மதுகபுன்னு சொன்னால் சட்டத்தை யார்ட்டையாவது போய் கேட்டு சொல்கிறது. அந்த இமாம் ஒரு ஆய்வுத்திறன் பெற்றவராக குரானையும் ஹதீஸையும் கரைச்சி குடிச்சு அந்த ஆய்வுத்திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். இப்போ மதுகபு கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் என்ன தெரியுமா செய்கிறாங்க, அவன் எவன் யூடியூப்பில் பார்க்குறான்னா அவனை இமாமா ஏற்றுக்கிறான். அபூ ஹனீஃபா இமாம கூடாதுன்றான், ஷாஃபி இமாம கூடாதுன்றான். வேற நீ யார்கிட்டப்பா சட்டம் தெரியலனா இந்த குரான் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது, அதுவே முழுக்க ஒரு போலித்தனமான பொய்யான வாதம். குரான் ஹதீஸ் உங்கள் ஏரியாவில் குரான் ஹதீஸ்னு பேசுகிற ஒரு 10 பேரை எடுங்க, 10 பேரில் எத்தனை பேர் குரான் ஓத தெரியுதுன்னு பாருங்கள். அவனுக்கு குரானே முதல்ல ஒழுங்க தெரியாதா, அப்புறம் எப்படி அவன் குரானை எடுத்து அவன் சட்டம் தெரிஞ்சுக்குவான், ஹதீஸ் எடுத்து எப்படி சட்டம் தெரிஞ்சுக்குவான்? எத்தனை பேருடைய வீட்டில் ஹதீஸுகளுடைய புத்தகங்கள் இருக்குது அல்லது அவனுடைய மொபைலில் இருக்குது? அவனுக்கு எத்தனை வெப்சைட்டுகள் தெரியும், எத்தனை ஹதீஸ் கிரந்தங்களுடைய போங்கு தெரியும், ஹதீஸ்கள் தெரியும், அந்த ஹதீஸ்கள் சாயிஹா லைஃபா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கும்? ஒருத்தனுக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது. யூடியூப் அப்படியே உட்காந்து பார்க்குறான், அதில் அவன் என்ன சொல்கிறானோ இமாம்களாக அபூ ஹனீஃபா இமாமுக்கு பதிலாக இவர், ஷாஃபி இமாமுக்கு பதிலாக இவர் அப்படின்னு எடுத்துக்கிறானே தவிர குரான் ஹதீஸை பார்த்து ஒருவனுக்கும் ஆய்வு செய்த என்ன செய்ய முடியாது, சட்டங்களை எடுக்கிறது கிடையாது. இந்த வாதமே பொய்யான வாதம் என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய நண்பர்களில் குரான் ஹதீஸ் பின்பற்றுன்னு எவன்லாம் சொல்கிறானோ அவனெல்லாம் கொஞ்சம் ஒரு லைன் பாருங்கள், அவனெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறான், அவன் உண்மையிலே குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செஞ்சு தான் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு பாருங்கள். முதல்ல எவனுமே அப்படி செய்கிறது கிடையாது. எனவே இது ஒரு பிதற்றலான வாதம். அவர்கள் இந்த இமாம்கள் வேணாம் இந்த இமாம்கள் வேணும்னு போகிறாங்களே தவிர குரான் ஹதீஸை பின்பற்றுறதுங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம், குரானையும் ஹதீஸையும் எப்படிப்பா பின்பற்ற, ஒரு பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன் எப்படிப்பா குரான் ஹதீஸ் பின்பற்ற அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஒரு ஆப் எடுத்து தர்ஜுமா பார்க்குறான். ஒரு ஆயத்தை அந்த ஆயத்துக்கு கீழே உள்ள அந்த தமிழாக்கத்தை பார்த்து இந்த பாருங்கள் இந்த ஆயத்தில் எப்படி இருக்குங்கிறான். அப்புறம் ஒரு ஹதீஸ் கேட்டால் அவன் ஒரு ஆப்பை தட்டி அந்த ஹதீஸில் பாருங்கள் இந்த புகாரியில் இப்படி இருக்குல்ல அப்படின்னு தர்ஜுமாவை காட்டுறான். குரான் ஹதீஸுங்கிறது அரபியில் இருக்கிறது அப்படி தானே? குரானுக்கு தர்ஜுமா பண்ணவர் ஒரு மனுஷர், குரான் அல்லாஹ் தஆலா இறக்குனது, அதில் தவறுகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. குரான் தமிழாக்கம் பண்ணது ஒரு மனுஷர். அப்போது மனிதர்களிடத்தில் ஹியூமன் எரர் ஏற்படலாமா இல்லையா? தர்ஜுமா பண்ணுறாரு அவரில், அதனால தானே பல பேர் தர்ஜுமா எழுதுறாங்க. அவர் ஒரு தர்ஜுமா எழுதுறாரு, இவர் ஒரு தர்ஜுமா எழுதுறாரு, இவர் ஒரு தர்ஜுமா எழுதுறாரு, இந்த தர்ஜுமா சரியில்லை இன்னொரு தர்ஜுமா எழுதுறாரு. இப்படி பல தர்ஜுமாக்கள் வருவதற்கு காரணம் அதை விட இது பெஸ்ட்டு, இதை விட இது பெஸ்ட். அப்போது இதை யாராச்சும் ஒருத்தர் இப்படி போட்டிருக்காங்களா, குரான் பைபிள் மாதிரி வெர்ஷன் போட்டிருக்காங்களா, இதை விட இது சிறந்த குரான், இதை விட இது சிறந்த குரான் யாராவது போட்டிருக்காங்களா? குரானை நீங்கள் மாற்ற முடியாது. எதை போடலாம்? தர்ஜுமா இவர் செஞ்ச தர்ஜுமா இவர் செஞ்ச தர்ஜுமா அப்படின்னு போடலாம். அப்போது இவன் எடுத்து காட்டி ஃபாலோ பண்ணுறது, தமிழை யார் யாரெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் குரானை ஃபாலோ செய்கிறாங்களா, தர்ஜுமாவை ஃபாலோ பண்ணுறாங்களா? தர்ஜுமாவை ஃபாலோ பண்ணுறாங்க. தர்ஜுமாவில் மனிதனுடைய ஹியூமன் எரர் அப்படிங்கிற அடிப்படையில் தவறுகள் வரலாம். அந்த அடிப்படையில் இவர் எடுத்த சட்டமும் தவறாகலாமா? ஆகலாம். அப்போ இது எல்லாமே குரானை பின்பற்றுதல் அப்படிங்கிற வாதம் இங்கே உடையுது. இதே வாதத்தை அப்படியே ஹதீஸில் வைங்க. ஹதீஸில் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது நமக்கெல்லாம் தெரியாது கிடையாது. மனுஷன் ஹியூமன் எரர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கல்வியாற்றின் அடிப்படையில் ஒரு ஹதீஸ்க்கு அர்த்தம் வைப்பார், இன்னொருத்தர் அவருடைய ஆற்றலுக்கு தோதுவாக அர்த்தம் வைப்பார். அப்போது மனிதன் ஹியூமன் எரர் அப்படிங்கிற அடிப்படையில் தவறுகள் வருமேயானால் இந்த பிழை அவனை சாருமா சாராதா? போய் அக்யூரேட்டாக குரானையும் ஹதீஸையும் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. குரானையும் ஹதீஸையும் பின்பற்றாமல் குரானுடைய மொழிபெயர்ப்பையும் ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பையும் பின்பற்றுகிறார் தவிர இவை எல்லாமே தவறு. ஆக மதுஹபுகளை பின்பற்றாமல் இவைகளைத்தான் பின்பற்று என்பது முழுக்க ஒரு காணல் நீர்வாதம். கேட்க நல்லாயிருக்கும்,
குரானையும் ஹதீஸையும் பின்பற்றேன்னு கேட்க நல்லா இருக்கும். இப்படி யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஹசரத் சொல்கிற மாதிரி 6 மதுஹப் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட மதுஹப்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட வேண்டியதான் நிற்கலை.